ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற பஞ்சமி தேதிங்க. பஞ்சமி தேதி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:18க்கு தொடங்கி நாளைக்கு திங்கக்கிழமை 5:28 வரைக்கும் பஞ்சமி தேதி நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் வராகி அன்னையை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நான் எப்படி வழிபாடு செஞ்சேன், ரொம்பவும் எளிமையான முறையில் நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே வராகி அம்மன் தான் பெரும்பாலானவர்களுக்கு நினைவு கூறும். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாசத்துல அவதரிச்சிருப்பாங்க. அந்த வகையில பஞ்சமி திதியில தான் வராகி அம்மன் அவதரித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் வராகி அம்மனை வழிபட்டு வருவது வாழ்க்கையில பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இப்போ பூஜை அறையெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு எல்லா சுவாமிகளுக்கும் பூசாத்தி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நம்ம பஞ்சமி வழிபாடாக இருக்கட்டும், எந்த வழிபாடாக இருக்கட்டும் செய்யறதுக்கு முன்னாடி நலவாசல ஒரு தீபமோ ஊதுவத்தியோ இல்லைன்னா ஒரு கப் சாம்பிராணியோ ஏற்றி வச்சுட்டு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தோட பேர் சொல்லி நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சொல்லி அவங்கள அன்போடு வீட்டுக்கு அழைக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறாங்க. நிலவாசல நம்ம அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் தீபம் ஏற்றணுங்க. பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண உட்காரணுங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு எந்திரிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இப்போது நான் ஒரு 5 அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. என் கைக்கு பக்கமாகவே பூக்கள், அம்மாவோட ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு போட வேண்டிய நகைகள் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறேங்க. இப்போ வராகி அம்மனை ரொம்ப அழகாக உட்கார வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிக்கலாங்க. முதல்ல பால் அபிஷேகம் எப்போதும் போலதாங்க. முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். வராகி அம்மனை முதல்ல வழிபட தொடங்குறவங்க பஞ்சமி தேதியை தேர்வு செஞ்சு அதிலிருந்து தொடங்கலாங்க. நீங்கள் வளர்பிறையா தேய்பிரியா அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி வரணும் அப்படின்னா வளர்பிறை, இல்லை நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது, அதெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னா தேய்பிரியை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. முதல்ல வழிபடணும் அப்படின்னா பஞ்சமி தேதியை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து தொடர்ந்து நீங்கள் வராகி அன்னை தினமுமே கூட வழிபட்டுட்டு வரலாங்க. வராகி அன்னைக்கு அப்படின்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் வராகி அன்னையோட சிலை இருக்குது. அவங்க வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் ஒரு 70% வராகி அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபோட்டோவாக வழிபாடு செய்கிறாங்க, சிலையாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க. எப்பவும் போல் சொல்கிறது தாங்க, எந்த சாமியை நம்ம வழிபடுறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள நம்ம வழிபடவே முடியாது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கைங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முகத்தில் ஒரு தேஜஸ் நல்லாவே தெரியுங்க. அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணுவேங்க. நான் சொல்லும் போதே அப்படியே எனக்கு கூஸ் பம்ப் வருது. இந்த மஞ்சள் அபிஷேகமாக இருக்கட்டும், பால் அபிஷேகமாக இருக்கட்டும், குங்கும அபிஷேகமாக இருக்கட்டும், இப்போ பண்ணிக்கிற தயிர் அபிஷேகம், இப்போ கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. அவங்களோட ஃபேஸை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பாருங்களேன். எவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு முகம் கலையாக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, வராகி என்ன அப்படின்னு யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சிலை தான் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும், இல்லை ஃபோட்டோ தான் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நீங்கள் அகல் தீபத்தில் வராகி அன்னையை நினச்சி வழிபாடு செஞ்சாலே, அதுவும் இந்த பஞ்சமி தேதியிலேருந்து ஆரம்பிங்க. அதுலேருந்து தொடர்ந்து நீங்கள் தினமும் கூட அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். தினமுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க பஞ்சமி அன்னைக்கு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. நீங்கள் சிலை வாங்கி வச்சு கண்டிப்பாக சிலை வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சாதான் அன்னையோட அருள் கிடைக்கும் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. அவங்களா வரணும்னு நினச்சிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா நீங்கள் தடுத்தாலும் அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. எந்த வகையிலாவது அவங்க உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துருவாங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க. இப்போ எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக தாங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து 5 அபிஷேகமும் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டேங்க. இப்போ புதுசாக இது மாதிரி செய்ய சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் நான் செஞ்சு பார்க்குறேன். எப்பவுமே ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கும் ஆரத்தி காமிப்பேங்க. ஆனால் இன்னைக்கு 5 அபிஷேகமும் தொடர்ந்து பண்ணிவிட்டு கடைசியாக தாங்க ஆரத்தி காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்வேன், உங்களுக்கும் சொல்லுவாங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்கள தொடச்சிட்டு அதுக்குன்னு ஒரு துணி தனியாக வச்சுக்கணுங்க, சாமியை துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. வராகி அன்னைக்குன்னு அப்படின்னு தனியாக நான் ஒரு துணி வச்சுருக்கிறேன். அதில் நல்லா தொடச்சிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பலன்னு எவ்வளோ அழகாக மின்றாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் ஜவ்வாது அத்தர் ஃபுல்லாக அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுறாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. அவங்கள பார்க்கும்போதே அவங்க கிட்ட போகும்போதே வான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு வாசம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி.
எனக்கு வார்த்தையே வரலைங்க. எப்போவுமே நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த சிலையை எடுத்து என் கையில் வச்சுப்பேன், என் மடியில் வச்சுப்பேன். இவங்களான்றதும் கிடையாதுங்க, எந்த சிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்ப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கம். அது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமானு எனக்கு தெரியல. ஆனால் அது என்னோடய பழக்கம். இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மணி ஒன்று அவங்களுக்காக வாங்கின மணி அதை போட்டுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு செவ்வரளி பூக்கள் வைக்கலாம், இல்லாட்டி மல்லிகை பூக்கள். செவ்வரளி பூக்களை விட மல்லிகைப்பூன்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மல்லிகைப்பூ அப்படின்றது ரொம்ப வாசனையான ஒரு பொருள். எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்த ஒரு பூ அப்படின்னா அது வந்து மல்லிகைப்பூ தாங்க. தெய்வங்களை மட்டும் இல்லை, மனுஷங்களையும் மயக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னா அது அந்த மல்லிகைப்பூ தாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பன்னீர் ரோஸ் வச்சிடறாங்க. ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் வராகி அம்மனை வழிபாடு வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் வராகி அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னா கோயிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வராகி அன்னை அதை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சில வாரங்கள்லேயே நீங்கள் நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியுங்க. இப்போ வந்து திரிசூலத்தை வந்து அன்னையோட பக்கத்தில் வச்சுருக்கங்க. இப்போ பாருங்கள், திரிசூலத்தோடு பார்க்கும்போது அன்னை எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே கண் கோடி வேணும். எனக்கே வந்து திருஷ்டி பட்டுற மாதிரி இது திருஷ்டியெல்லாம் நானே எடுத்துக்கிட்டேங்க. ஒரு திரிசூலத்தை வந்து அம்மன் பாதத்துலேயும் அம்மன்கிட்டேயும் ஒரு திரிசூலத்தை வந்து நிலவாசலையும் கட்டி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுக்கிறதுக்காக ஒரு 5 வெற்றிலை மஞ்சள் வச்சுருக்கேங்க. இப்போ குங்குமம் வச்சு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றிக்கணுங்க. இப்போ நிலவாசலில் நீங்கள் அந்த சூளம் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க கமெண்ட்டில். நிலவாசலில் சூளம் வைக்கிறது எந்த சூளமாவது வைக்கலாங்க, திரிசூலம் இல்லை வந்து வெறும் சூளம் இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நிலவாசல் அதை மாட்டி வைக்கும்போது அதை மீறி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நம்ம வேறு எதுவுமே வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அந்த ஒரு சூளம் நம்ம நிலவாசலில் இருந்தாலே அதுவே நமக்கு காவலாக இருக்கும். நம்ம டெய்லி பூஜை செய்யும்போது இல்லைனா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அதுக்கு ஒரு தீப தூப ஆராதனை காமிச்சா மட்டுமே போதுங்க. நமக்கு காவலாக, நம்ம குடும்பத்திற்கு காவலாக அந்த திரிசூலம் இருக்குங்க. நம்ம பூஜை அறையில் எப்போவுமே ஏதாவது ஒரு ஆயுதத்தை நம்ம வச்சுக்கணும். முருகரோட வேல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை திரிசூலம் வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பாக, வெளியே இருக்கிற ஆயுதம் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே அழிக்காது, உள்ளே இருக்கிற ஆயுதம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ 5 வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு 5 முக தீபம் தாங்க ஏற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டு, சிவப்பு அப்படின்றது வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சமான கலர் அப்படின்றதுனால சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால வெண்கடுகு போட்டு தீபம் ஏற்றுறது நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி அதோடு சேர்ந்து எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போகுங்க. அந்த தீபம் எரியும் போது கடைசியாக அந்த வெண்கடுகு வந்து வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும் போது வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் போயிட்டு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி போடுவாங்க பார்த்தீங்களா, அடுப்புலேருந்து கறி எடுத்து சாம்பிராணி போடும்போது அதில் இந்த வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லாக காட்டும் போதும் வீடு வந்து ஒரு கிளஸிங் பண்ணுற மாதிரிங்க, சுத்தம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த மாதிரி தீப தூபம் போட முடியாது அப்படின்றதுனால நம்ம தீபத்திலேயே இல்லை இந்த வெண்கடுகை வந்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி கூட தீபம் ஏற்றலாங்க. இல்லை எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது அது வந்து வெடிக்குங்க. கடைசியாக எரியும் போது அந்த வெண்கடுகு வந்து நல்லா வெடித்து பொரியும். அந்த மாதிரி பொரியும் போது நமக்கு நிறைய வெடித்து பொரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய வந்து கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. உங்களுக்கு லைட்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையோட எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது திருஷ்டி எடுக்கிறதுக்கு உகந்த நாள். நம்ம வீட்டு பெரியவங்களாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கூரைலாம் இருக்கும். அந்த கூரையிலேருந்து ஒவ்வொரு கூரையாக எடுத்துகிட்டு வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இப்போல்லாம் அதை நம்ம மறந்துட்டோங்க. அதனால தான் வந்து இது எளிய பரிகாரம். இதை வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே வாசலுக்கு நிலவாசலில் வந்து கிராம்பு ஒரு 5 கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னாலும் வீட்டில் இருக்கிற திருஷ்டி எல்லாம் போயிடுங்க. வீட்டில் இருக்கிற திருஷ்டி, வீட்டோட திருஷ்டி, வீட்டில் இருக்கிறவங்கள திருஷ்டி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ வந்து 5 முக தீபமும் ஏற்றிக்கிறேன். இந்த தீபம் ஏற்றும் போது வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம், வராகி அன்னையோட திருநாமங்கள் 12 திருநாமங்கள் அது சொன்னாலே கூட போதுங்க. அப்புறம் ஓம் வஜ்ர வாராகியே நமக அப்படின்னு சொல்லணுங்க. இது வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஃபோனில் கூட போட்டு விடலாங்க. ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கேதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரிணி சிவா மகாசேனா
ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி. இந்த மாதிரி அன்னையோட 12 திருநாமங்கள் ஒரு 4-5 தரம் சொன்னாலே அது அழகாக மனப்பாடம் ஆகிடுங்க. சொல்ல 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 நமக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும். நம்ம பூஜை செய்யும்போது, அபிஷேகம் பண்ணும்போது, இல்லை வந்து தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிட்டே ஏற்றும் போது இன்னும் பவர் அதிகமாக கிடைக்குங்க. நெய்வேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு, பழங்கள். இப்போ வந்து மாம்பழம் சீசன் அப்படின்றதுனால ஒரு மாம்பழம் வச்சுருக்குறாங்க. பால், பானகம். ரொம்ப எளிமையான நெய்வேத்தியங்கள் தாங்க. வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பானகம் ரொம்ப பிடிக்குங்க. மாம்பழமும் ரொம்ப பிடிச்சது வராகி அன்னைக்கு. அதெல்லாம் வச்சு வராகி அன்னையை வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இப்போ வந்து அந்த பானகத்தை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுமானா ஃபில்ட்ரு பண்ணியே வைக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணாத அப்படியே கூட வைக்கலாங்க. அடுத்து முக்கியமாக இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு தேடி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா 3 1 ரூபாய் நாணயமும் கொஞ்சம் வெட்டி வேரும். அந்த வெட்டி வேர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து வராகி அன்னை பாதத்துக்கு முன்னாடி வச்சிடலாங்க. வச்சுட்டு ஓம் வாராகி தாயே நமக, ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லலாங்க. இல்லை உங்களுக்கு வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லை வஜ்ரகோஷம் சொல்லலாம். ஓம் வஜ்ரகோஷம், ஓம் வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்ற மந்திரத்தையும், வராகி அன்னையோட மந்திரம் எதுவாக இருந்தாலும் ஒரு 27 தரம் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி கற்பூர ஆரத்தி காமிச்சு வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க. இப்போ பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே அந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிறேங்க. ஓம் ஜெய் வாராகி தாயே நமக, ஓம் வஜ்ரகோஷம், ஓம் பஞ்சமி நாயகியே நமக அப்படின்ற மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. கொஞ்ச நேரம் பூஜை அறையிலே உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தாங்க வளர்பிறை பஞ்சமி தீதியில் கேட்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வீடு வேணுமா, இடம் வேணுமா, இல்லை சொந்த வீடு கட்டணுமா, சொந்த வீடு வாங்கணுமா, பணம் வேணுமா, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேணும் அப்படின்னு மட்டும்தாங்க கேட்கணும். நம்மளுடைய பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, கடன் பிரச்சனையோ நம்ம வந்து வளர்பிறை பஞ்சமி தீதி அன்னையில் கேட்கக்கூடாது. இதெல்லாம் எப்போ கேட்கணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி தீதியில் தான் நம்மளுடைய கடன் தீரணும், பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்ற மாதிரி கேட்கணுங்க. வளர்பிறை பஞ்சமி தீதியில் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகணும், எனக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், குடும்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை மட்டும்தாங்க வைக்கணும். இப்போ அந்த வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. நான் வச்ச நெய்வேத்தியத்தையும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதோட வந்து வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டு அவங்களுக்கும் நெய்வேத்தியத்தை கொடுத்துக்குறேங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை பஞ்சமி திதியில், அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அன்னையோட தாயோட பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சிக்கலாங்க. காமிச்சிட்டு நம்ம நெய்வேத்தியமாக வச்சதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லாம். இந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு இந்த காசையும் வெட்டி வேரையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளங்கை அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு இடம். அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு வராகி அன்னைய மகாலட்சுமி தாயாருக்கு நிகரானவங்க தாங்க. அவங்க வேற இவங்க வேறன்னு கிடையாது. வச்சுட்டு வராகி அன்னைக்கு முன்னாடி அதை காமிச்சிட்டு அந்த தட்டிலே போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 ரூபாய் நாணயத்தை 3 1 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம பீரோவில் வச்சுருங்க. 3 நாள் வந்து பீரோவிலே இருக்கட்டும். இந்த வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெட்டி வேரை வந்து ஒரு பவுலில், இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கூட போட்டு வைக்கலாங்க. இல்லை பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுலோ, ஸ்டீல் பவுலோ, பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு பவுலில் அந்த வெட்டி வேரை வந்து ஊற வச்சுருங்க. அது அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் தெளித்து விடலாம். ஒருவேளை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் தெளிக்கலாம். இடம் வாங்கி வச்சுருக்கிறீங்கன்னா அங்கேயும் தெளிக்கலாங்க. விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அங்கே எதுவுமே தெளிக்கும் போது மண்ணுக்கு சொந்தக்காரியானா அது வராகி தாய் தாங்க. மண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா வராகி தாயை வழிபடலாம். அதோட கோர்ட்டு கேஸு, பில்லி சூனியம், கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வராகி அன்னையை வழிபாடு செய்யலாங்க. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், இப்போ எங்ககிட்ட இடமோ இல்லை, நிலமோ இல்லை, விவசாய நிலமும் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கே ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு வராகி தாய்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை அவங்களுடைய பாதத்தில் வச்சுடுங்க. உண்மையான மனசோட, உண்மையான அன்போடு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க தான் வராகி அன்னை. இது எல்லாருக்குமே தேவைங்க. அதாவது உக்கரமாக இருக்கிறவங்கலாம் வந்து எப்போவுமே கோபமாக இருக்க மாட்டாங்க. உக்கரமாக இருக்கிறவங்க கிட்ட, பொதுவாகவே கோபமாக இருக்கிறவங்க
இருக்கிறவங்கிட்ட குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தாங்க தெய்வங்களில் கூட உக்கிரமாக இருக்கிற அந்த தெய்வங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். அதுதான் வந்து தாயுள்ளம் கொண்டவங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட நமக்கு தப்பே செய்கிறாங்க, நமக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து தண்டிக்க சொல்லி நம்ம எந்த கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வைக்கக்கூடாது. குறிப்பாக இந்த உக்ர தெய்வங்கள்கிட்ட வந்து நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கக்கூடாதுங்க. நான் எந்த தப்புமே செய்யலை, எனக்கு அவங்க அந்த பிரச்சனை பண்ணுறாங்க, நீயே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே விட்டுடணும் பொறுப்பு. அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையை ஒருபோதும் எந்த தெய்வத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து பிரார்த்தனையை வைக்கக்கூடாதுங்க. இப்போது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வராகி அன்னைக்கு பாலும் பானகமும் கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் இதை நம்ப கூட மாட்டேன்றாங்க. இப்போ வராகி அன்னை சிலை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை கொடுக்குறாங்க. எல்லார் வீட்லேயுமே அழகாக எடுத்துக்கிறாங்க. யார் வீட்லேயும் எடுத்துக்காமல் எல்லாம் இல்லைங்க. நீங்களே பாருங்கள். இந்த வராகி அன்னை வழிபடுறவங்க, அதுவும் சிலை வைத்து வழிபடுறவங்கலாம் கண்டிப்பாக பஞ்சமி திதி வழிபாடு செஞ்சுட்டு பானகமோ பாலோ கொடுக்குறாங்க. வெறும் தண்ணி கொடுத்தா கூட எடுத்துக்கிறாங்க. அது 100% உண்மைங்க. கொடுக்குறவங்களுக்கும் அதை எடுத்துக்கிற வராகி அன்னைக்கு மட்டுமே இதனுடைய ஒரு உண்மை வந்து புரியுங்க. சும்மா பார்க்குறவங்களுக்கு அதோட உண்மை புரியாதுங்க. கடவுள் விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, விளையாடவும் மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வராகி அன்னைக்கிட்ட வந்து அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து அந்த தண்ணியில் அந்த வெட்டி வேரை போட்டு வைக்கிறேங்க. இந்த 3 ரூபா நாணயத்தை அம்மன் பாதத்திலே வச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பீரோவில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த தண்ணி மட்டும் நைட்டு ஃபுல்லாக அந்த வெட்டி வேர் தண்ணியில் ஊறட்டும். மறுநாள் காலையில் எழுந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெளிச்சுட்டு நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேயுமே தெளிச்சுட்டு வந்துடுவேங்க. இன்றைக்கி இப்படி தான் ரொம்ப எளிமையான முறையில் வராகினையே நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.